கடை வச்சிருக்கீங்க. கடை வச்சிருக்கிறதால ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் இருக்குதா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குறை என்ன தெரியுங்களா, தண்ணி கை கழுவுறாங்கல்ல சாப்பிட்டு, மத்தபடி நாங்க பாத்திரம்லாம் வீட்டுக்கு தான் கொண்டு போயிடுவோம். இந்த கை கழுவுறவங்க தண்ணி பக்கெட்ல ஊத்துவோம், பக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போய் காவால ஊத்துறதுக்கு எங்க ஊத்துறது எங்க பள்ளம் இருக்கு அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டே இருக்கோம். தண்ணி ஊத்துறதுக்கு இங்க பிரச்சனையா இருக்குது. இப்ப ஒரு கனெக்ஷன் மாதிரி டிரைனேஜ்ல கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது எங்களுக்கு வசதி. ஏன்னா கார்பரேஷன்ல நாங்க தண்ணி ஓரமா ஊத்திட்டு லைட்டா வெளியே வரதானே செய்யும். அதை பாத்துட்டாங்கன்னா நீங்க சுத்தமா வச்சுக்க மாட்டீங்க, நீங்க உங்க கடையை எடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இல்ல கார்பரேஷன்ல உங்களுக்கு லைசென்ஸ் கொடுத்திருக்காங்களாக்கா? லைசென்ஸ் கொடுத்திருக்காங்க. நானும் ஃபுட் கார்பரேஷன்ல இருந்து சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ என்ன ஒண்ணுனா இந்த தண்ணி ஊத்தும் போது வந்து உங்களுக்கு வந்து கார்பரேஷன் லைசென்ஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படிதான் மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோட்ல தண்ணி அப்படியே நிக்கும் எங்க இடத்துல. அப்ப பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, இது காவா தண்ணி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கஸ்டமர் உங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க இதனால. ஆமா, எல்லா நாளும் எங்க கடை இருக்கும். லீவுன்றது ஒரு ஏதாவது ஒரு நல்ல நாள் மட்டும்தான் லீவு. அதனால அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றபடி எங்களுக்கு வந்து யாராலும் எந்த பிரச்சனை. நாங்க இது வச்சுட்டோம்னா எங்களுக்கு கரண்ட் தேவையில்லை. அது கரண்ட் எல்லாம் ஒரு பக்கத்துல வைக்க முடியாது. கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது தேவைப்படுது. இப்ப நீங்க ஒண்ணு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நடைபாதையத்துல தடை போட்டிருக்க உங்களுக்கு மெயின் தான் தெரியுமா எங்களுக்கு இந்த கவர், புரியுதுங்களா? எப்ப வந்தாலும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 ரூபாய் அப்படி போடுறாங்க. நான் ஒரு முறை ஒரு ஆபீசர், நான் உண்மையா சொல்றேன், எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஒரு ஆபீசர் வந்தாரு, அவர் சொன்னாரு, என்ன எத்தனை வாட்டி உங்களை 2வது வாட்டி புடிச்சுட்டேன், நீங்க வந்து இது அட்டோம்னா உங்களுக்கு உங்க கடை வைக்க முடியாது. நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் என்ன சொன்னேன், சார் நீங்க வந்து எங்களை கேக்குறீங்க, கடைக்காரங்க கிட்ட போய் பண்றீங்க, இத வந்து ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. மேல் இடத்துல கவர்மெண்ட் வந்து அதை பண்ணா யாருக்குமே எதுவுமே வாங்க போறது இல்லையே. நீங்க கவர்மெண்ட் விக்கிறீங்க, நான் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா நீங்க அதை மட்டுமே வில்லுங்க. அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டா யாருமே செய்ய மாட்டாங்க. விக்கிறவங்க விக்காம இருந்தா நாங்க ஏன் வாங்க போறோம் நீங்க கேக்குறீங்க. அவர் என்ன கேட்டாரு, நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபைன் போட்டார். உங்களுக்கு ரெகுலரா இது எவ்வளவு மாசம் எத்தனை வாட்டி ஃபைன் வருது? இல்ல எப்பயாச்சும் தான், அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வராங்க. நான் என்ன கேக்குறேன்னா, தப்ப வந்து அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு ஏன் எங்களை கேக்குறாங்க? மெயின் தப்பையா ஸ்டாப் பண்ணிட்டா அடுத்த தப்புக்கு பிரச்சனை இல்லல்ல, சொல்லுங்க. நாங்களே இதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், எல்லாமே கவர்மெண்ட் தான் வாங்கி நாங்களே வித்துக்கோம். ₹1 2 ரூபாய் ஏத்தி வச்சுக்கோம். ஒரு 6 மாசம் விட்டுறாங்க, 6 மாசம் நாங்க இதை வைக்கிறோம், 6 மாசம் விட்டும் போது நாங்க இதை வைக்கிறோம், குடிக்கும் போது அதை வைக்கிறோம். உங்களுக்கு ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்காது? ஆமா, ஏன்னா எல்லாரையும் பூக்கடை வித்துட்டு ரோட்ல வண்டி தள்ளிட்டு போறவங்கள கூட ஜோபியை பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது வந்து கவர்மெண்ட் மெயின் என்ன பண்ணும், எதை பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டா எதுவுமே வராது, எல்லாமே கரெக்டா நடக்கும்ல. இதெல்லாம் தான் எங்களுக்கு பிரச்சனை. மத்தபடி வேற பயந்து இதை எடுத்து எங்க வைக்கலாம், அதை எடுத்து பிளாஸ்டிக் யூசேஜ் ஒண்ணு, அடுத்தது வந்து தண்ணி கனெக்ஷன், இந்த டிரைனேஜ் கனெக்ஷன், இது இல்லாம வேற ஏதாவது இருந்தா? வேற எதுவும் இல்ல. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஹேண்டிகேப்டுக்கு கொடுத்தாங்க எங்க அண்ணனுக்கு, அதனால கோர்ட்டு கொடுத்ததுனால எப்பயாச்சும் ஏதாவது ஒருத்தர் இந்த மாதிரி வக்கீலுங்க யாராச்சும் போனா ஜனம் நிறைய இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு. இது எதுவுமே பாதிப்பே கிடையாது, ஆனா அவங்க சும்மா ஏதாச்சும் கேட்கணுமே அப்படின்றதுக்காக கார்பரேஷன்ல சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க, எங்களை பழக்கன்றதுனால. அவங்க எங்களுக்கு சங்கம் எதுவும் இல்ல, இவங்க கூப்பிட்டு திலகர் சார் கூப்பிட்டு தான் அப்பப்போ மீட்டிங் போடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. எங்க கவுன்சிலர் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா பண்றாரு எல்லாமே. மெயின் இந்த 2 மெயின் தான் எங்களுக்கு. இது 2 நாங்க ஆபரேஷன்ல கேட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ பயம் வரும். ஒண்ணும் இல்ல, இப்ப நாங்க டெலிகிராம் கிட்ட பேசிட்டு நாங்க வந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி இங்க இருக்கவங்களுக்கு அதுக்கு ஒரு நம்பர் போட்டு ஒரு சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்றோம். அது பண்ணுது. ஸோ நாளைக்கு இந்த யாரெல்லாம் அந்த கடை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் பொதுவாக இப்ப நீங்க சொன்னீங்களே, இப்ப அப்போ ஒரு மனு ரெடி பண்றோம். இப்ப நாங்க எடுத்துட்டு போய் ஓகே இதெல்லாம் கேக்குறாங்க, இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற மத்தவங்களே பார்க்க போறோம், நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை மத்தவங்களும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதான் அப்ப இத்தனை கடைகள் இருக்குது, இத்தனை கடைகள் இந்த கோரிக்கையா கேக்குறாங்க, ஒரு டிரைனேஜ் கனெக்ஷன் ஒண்ணு கொடுங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து மேலிடத்துல போய் பேசி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்ல, அதை நாங்க முயற்சி பண்றோம். அவ்வளவுதான். திலகர் அண்ணா ஆல்ரெடி பண்றாரு, திலகர் அண்ணா சேர்ந்து நாங்க சரிங்களா? ரொம்ப நன்றி.